வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கடைசி ரயில். இது ஒரு சாதாரண ரயில் பயணம் தான். ஆனால் அந்த இரவு நடந்தது சாதாரணம் கிடையாது. அந்த இருட்டில் 3 முகம், சங்கிலி சத்தம், நிழல். அந்த ரயிலில் விக்ரம்னு ஒரு பையன் போகிறாரு. அவர் திரும்பி உயிரோடு வருவாரா அப்படிங்கிறது தான் இந்த கடைசி ரயில் கதை. இது ஒரு பயமுறுத்துகிற பேய் கதை. சஸ்பென்ஸு, ஹாரரு எல்லாமே நிறைஞ்சிருக்கும். நீங்கள் அந்த ரயிலில் போகிற மாதிரியே உங்களுக்கு உணர வைக்கும். ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் புதிய ரகசியம் வெளிச்சத்துக்கு வரும். காதில் ஹெட்ஃபோனை போட்டு கேளுங்க, பையன் இன்னும் உண்மையாக இருக்கும். சரி, வாங்க இப்போ கதைக்கு போகலாம். கடைசி ரயில் அத்தியாயம் 1. அந்த ஊரில் விக்ரம்னு ஒரு பையன் இருந்தான். விக்ரம் ஒரு சாதாரண பையன் இல்லைங்க. அவன் எப்பயும் புதிய விஷயங்களை ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். புதுசாக ஏதாச்சும் கேட்டால் உடனே அங்கே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். அந்த குணத்தால் சில நேரம் அவனோட வாழ்க்கையே அசாதாரணமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவனுக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு போக வேண்டிய வேலை வந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க, இரவு நேர ரயிலில் போகாத, அந்த பாதையில் சில விசித்திரமாக நடக்குது அப்படின்னு. ஆனால் விக்ரம் தான் அந்த மாதிரி பையன் கிடையாது. யாராச்சும் ஒன்று சொன்னால் அதை தான் செய்யணும்னு ஆர்வமாக இருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்ட என்ன விசித்திரமாக இருக்குன்னு போய் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டான். அந்த ராத்திரி 12 மணிக்கு ரயில் புறப்பட ரெடியாக இருந்துச்சு. பிளாட்ஃபார்மில் மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. மற்ற எல்லா ரயில்லையும் கூட்டம் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட யாருமே இல்லை. அவனுக்கு சின்ன சந்தேகம் கொடுத்துச்சு. ஆனால் வெளிப்படையாக கவலைப்படலை. சரி, சும்மா அமைதியாக போயிடலான்னு நினச்சாப்புல. விக்ரம் இருந்த பொட்டியில் மொத்தமே 3 பேர் அவ்வளோ இருந்தாங்க. சரி, அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கில் ஆள் ஏறுவாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு போயிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தா அடுத்த 2 ஸ்டாப்பில் அந்த இருந்த 3 பேருமே இறங்கிட்டாங்க. கடைசியாக பார்த்தா விக்ரம் மட்டும்தான் அதில் இருந்தான். 4 பக்கம் அமைதி தான். ரயில் ஓடுற சத்தம், சக்கரம் தடமாறுறப்ப வர்ற சத்தம், இது மட்டும் கேட்டுகிட்டு இருந்துச்சு. இரவை தாண்டி அந்த ரயில் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்துச்சு. முதல்ல அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த ராத்திரியில் நிலவு மந்தமாக தெரிஞ்சுது. பாதையில் பக்கத்தில் சில இடங்களில் மரங்கள், சில இடத்துல வயல்வெளி, எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பனிமூட்டம். அந்த காட்சியை பார்த்தோன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு அமைதி. ஆனால் சில நிமிஷத்துக்குள்ளேயே அந்த அமைதி ஒரு வித்தியாசமான அச்சமாக மாறிச்சு. என்ன காரணம்னா, அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கில் யாருமே ஏறலை. அந்த பெட்டியில் டிக்கெட்டு செக் பண்ணுறவர் கூட வரல. அவனுக்கு சின்ன சந்தேகம். ஆனாலும் சரி, பிரச்சனை இல்லைன்னு சும்மா கண்ணை மூடிக்கிட்டான். அந்த சமயத்தில் விக்ரம் கண்ணை மூடிட்டு இருந்தப்போ கதவு மெதுவாக திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவன் அதிர்ச்சியாக எழுந்துச்சு பார்த்தான். யாரோ கருப்பு உடை அணிஞ்ச ஒரு மனுஷன் மெதுவாக உள்ளே வந்து அவன் எதிரில் உட்காந்தாப்புல. விக்ரம்கிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை. சும்மா சாஞ்சி உட்காந்துட்டு வெறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தான். விக்ரம் அவனை பார்த்து, ஹலோ அண்ணா, ரயிலே வெறிச்சோடி இருக்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த மனுஷன் எந்த பதிலும் சொல்லலை. முகத்தில் சிரிப்பு கிடையாது. கண்ணை சிமிட்டாமல் விக்ரமை நோக்கி சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த மௌனம் விக்ரமுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. சரி, ஒரு சில நிமிஷத்தில் சரியாயிடும் அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த சும்மா உட்காந்த மனுஷன் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரத்தில் தான் விக்ரம் உணர்ந்தான், இந்த பையன் சாதாரணமாக இருக்க போவதில்லை அப்படின்னு. அத்தியாயம் 2. அந்த இரவில் விக்ரம் தனியாக அந்த ரயிலில் போயிட்டு இருந்தான். அவன் முன்னாடி உட்காந்து அந்த கருப்பு சட்டையன் அவனும் அப்போ எப்படி இருந்தானோ அதேமாரி வெறுமையாகவே உட்காந்துருந்தான். கண்ணை சிமிட்டலை, சிரிக்கலை, பேசலை, சும்மா முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தான். விக்ரமுக்கு முதல்ல சங்கடமாக இருந்துச்சு. யாராவது பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் அந்த மனிதன் எந்த சத்தம் போடாமல் அமைதியாக அங்கேயே உட்காந்துருக்கிறது விக்ரமுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருந்துச்சு. விக்ரம் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கேட்டான், அண்ணா, ரயிலே வெறிச்சோடி இருக்குதே, எங்கே போகிறீங்க? அப்பயும் அவன் எந்த பதிலும் சொல்லலை. தலையை மட்டும் திருப்பிக்கிட்டான். அவன் அப்படி இருந்ததை பார்த்தோன்னா விக்ரமுக்கு மறுபடியும் கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. விக்ரம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான், சரி, இவனும் ஒரு பயணி தானே, தனியாக இருக்கிறதுனால நமக்கு பயமாக இருக்குது, போக போக சரியாயிடும் அப்படின்னு. ரொம்ப நேரம் ஆகி அவன் எதுவும் பேசுவான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் விக்ரம். ஆனால் அவன் எதுவுமே பேசலை. வெளியில் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு சில மரம் கடந்து போனது, சில நேரம் கிராம விளக்கு எல்லாம் தொலைவில் தெரிஞ்சு. ஆனால் அந்த மனுஷ முகத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. விக்ரம் கவனமாக அவனை பார்த்தான். அவனுக்கு மூச்சு போகிற மாதிரி கூட தெரில. உதட்டில் ஒரு சிரிப்பு இல்லை. ஒரே மாதிரி அந்த வெறுமையான முகம். விக்ரம் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? அந்த எண்ணமே இன்னும் அவனுக்கு பயம் அதிகமாக்குனுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம துணிச்சலை இழக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக இருந்தான். அவன் மனசை மாற்றின்னு பையிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தான்.
பக்கத்தை மட்டும் திருப்பி பார்த்துட்டு அந்த புக்கில் எதையுமே படிக்காமல் வச்சுட்டான். விக்ரமோட பார்வை மறுபடியும் அந்த கருப்பு சட்டையை முகத்தையே போச்சு. ஏன்டா இவ்வளோ அமைதியாக இருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டான் மறுபடியும். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ரயில் பெட்டியில் சத்தம். கதவு மூடிட்டு காற்று உள்ளே வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சுழல். விக்ரம் அதிர்ச்சி எழுந்தான். அவனுக்கு நேராக முன்னாடி பார்த்தா அந்த கருப்பு சட்டை எனக்கு லேசாக சின்னதாக சிரிப்பு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வினாடி கூட இல்லை, அது உடனே மறைஞ்சிடுச்சு. விக்ரம் உள்ளுள்ள நடங்கினான். இவன் யார்? ஏன் ஒரு வார்த்தையும் பேச மாட்டானா? ஏன் இந்த ரயில் பெட்டியில் அவனோட நான் தான் சிக்கிக்கிட்டானா? அவனுக்கு மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சில நேரம் கழிச்சா ரயிலில் ஒரு பாலம் கிடக்க ஆரம்பிச்சது. ராத்திரி நடுவில் அந்த பாலம் முழுக்க காற்று வீசி சத்தமாக இருந்தது. அந்த சத்தத்துக்குள்ளே விக்ரம் கேட்க முடியல. ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு உணர்ச்சி. அந்த மனுஷன் சற்றே தலையை வளைச்சி அவனோட கண்ணை நேராக பார்த்த மாதிரி. அந்த பார்வை விக்ரம்கிட்ட நேராக ஊடுருவி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அவன் உணர்ந்தான், இந்த பயணம் சாதாரணமாக இருக்காது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரயிலில் பின்பக்கம் யாரும் நடக்கிற மாதிரி காலடி சத்தான். விக்ரம் எழும்பி திரும்பி பார்த்தா திறந்த இருந்த கதவு மூடிக்கிச்சு. ஆனால் யாரும் இல்லை. அவன் திரும்பி மறுபடி பார்த்தப்போ அந்த கருப்பு சட்டையை அங்கேயே சும்மா தான் உட்காந்துருந்தான். விக்ரமோட உள்ளங்கையே வியர்வையால் வேத்து போச்சு. அவன் மனசுக்குள்ளே ஒரே கேள்வி தான், இந்த மனுஷன் உண்மையிலேயே மனுஷனா? இவன் பயணியா அல்லது வேறு யாராச்சுமா? அந்த இரவு விக்ரம் முதல் தடையாக உணர்ந்தான், அந்த ரயில் பயணம் அவன் வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகுது அப்படின்னு. அத்தியாயம் 3. அந்த இரவில் விக்ரமுக்கு தூக்கமே வரல. ரயில் சும்மா டக்கு டக்குன்னு போனாலும் அவன் உள்ளுக்குள்ளே சந்தேகம், பயம் எல்லாம் அடங்கவே இல்லை. அந்த கருப்பு சட்டையை இன்னும் முன்னாடி உட்காந்துருந்தார். அந்த முகத்தை பார்த்தா உயிரோட இருக்கனா இல்லையான்னு மறுபடி விக்ரமுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் பையை பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் இருட்டில் தளவில் மின்னல் அடிச்சுது. அந்த வெளிச்சம் பெட்டிக்குள்ளே வரும்போது அந்த மனிதனின் முகம் ஒரு வினாடி வேறு மாதிரி தெரிஞ்சுது. அடுத்த வினாடியே மின்னல் மறையிறப்ப முகம் பழைய மாதிரியே இருந்துச்சு. விக்ரம் தன்னோட கண்ணை தடவிட்டு, இது என்னோட கற்பனை தான், பயத்தினால நமக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லி மனசை மட்டும் தேத்திக்கிட்டான். அந்த நேரம் திடீர்னு பெட்டிக்குள்ளே சத்தம். யாரோ கதவு வெளியில் ரயிலோட பக்கத்தில் ஓடுற மாதிரி. விக்ரம் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தான். இருட்டில் யாருன்னு தெரில. ஆனால் காற்றோட சத்தத்தில் சங்கிலி அசைஞ்ச மாதிரி ஒரு ஒலி கேட்டுச்சு. விக்ரம் திரும்பி பார்த்தான். அந்த கருப்பு சட்டையும் அங்கேயே தான் இருந்தான். ஆனால் இப்போ அவனோட உதடு அசைஞ்ச மாதிரி தோணுச்சு. சிரிப்பா இல்லை எதுவும் பேசுகிறானான்னு விக்ரமுக்கு புரியலை. அவன் மறுபடியும் மனசில் துணிச்சல் வர வச்சுட்டு கேட்டான், அண்ணா நீங்கள் யார்? எங்கே போகிறீங்க? இந்த முறை அந்த மனுஷன் மெதுவாக தலையை உயர்த்தி கண்ணை சிமிட்டாமல் விக்ரம நேராக பார்த்துக்கிட்டே சொன்னான், நான் இங்கே தங்கியிருக்கிறவன் தான் தம்பி, நீங்கள் தான் விருந்தாளர். விக்ரம் அதிர்ச்சியோட உறைஞ்சி போனான். விருந்தாளர்னா என்ன அர்த்தம்? ரயில் பயணத்தில் யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்களே. அவன் பேசணுன்னு வாயை திறந்த உடனே ரயிலில் உள்ள விளக்கு ஒன்று ஒன்றா அணைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. பொட்டி முழுக்க இருட்டு. அடுத்த மின்னல் அடித்த ஒளியில் விக்ரம் தெளிவாக பார்த்தான். அந்த கருப்பு சட்டையின் இருக்கிற இடம் காலியாக இருந்துச்சு. விக்ரமோட இதயம் வேகமாக துடிச்சுது. இது என்னடா நடக்குது? நான் கனவுல இருக்கேனா அப்படின்னு அவன் என்னன்னான். அப்போ திடீர்னு பின்புறமாக சத்தம். காலடி சத்தம் மெதுவாக அவன் கிட்ட வந்துச்சு. விக்ரமோட சுவாசமே நின்று போகிற மாதிரி அவனுக்கு ஒரு பயம். மெதுவாக திரும்பி பார்த்தான். இருட்டில் ஜன்னல் வழியாக வந்த மின்னல் ஒளியில் 3 நிழல் அந்த பெட்டிக்குள்ளே அசைந்து கொண்டிருந்தது. யாருமே இல்லை, ஆனால் நிழல் மட்டும் தெரிஞ்சிச்சு. அந்த நிழலில் ஒன்று விக்ரமோட அருகே வந்து நின்றுச்சு. அவன் முகத்துக்கிட்ட நேராக எதிரில் வந்ததும் விக்ரம் கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தான். அந்த நேரம் அவனோட காதுக்குள்ளே குரல் கேட்டுச்சு, விக்ரம், நீ வந்தது தவறு, இந்த ரயில் உனக்கானது அல்ல. விக்ரம் அதிர்ச்சியோட கண்ணை திறந்தான். ஆனால் யாருமே இல்லை. பொட்டிக்குள்ளே மீண்டும் விளக்கேறி ஆரம்பிச்சது. எல்லாமே வழக்கம் போல் இருந்தது. அவன் இதயம் மட்டும் இன்னும் அதே வேகத்தை துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இரவு விக்ரம் புரிஞ்சுக்கிட்டான், இது சாதாரண ரயில் கிடையாது, இது ஒரு சாதாரண ரயில் பயணம் கிடையாது, இது எங்கே இருண்ட உலகத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு.